வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் வந்துட்டு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண வாட்டி கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிய ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுன்னு இருக்கும் மேலே, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் மேலே பாருங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் அதில் கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போர்ட்ரைட்னு போட்டு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் சைஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து சைஸ் செட் ஆகிடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிறது அந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் தெரியிற மாதிரி செட் பண்ணி டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸை வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதிலே ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ HUE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அதே கலரில் விடுறதா இருந்தாலும் விட்டுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்ட்ரல் அந்த பார்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜை வந்து இன்னும் கூட ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஹார்ட் ஷேப் இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ் இந்த மாதிரி லாக் ஐக்கான இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ லேயரை வந்து இது பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரேம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆயிடுச்சு. இப்போ சைடில் இருக்கிறத ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். மேலே பாருங்கள் எரேஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே எரேஸ்ன்னு இருக்கும், அதில் மேனுவலில் கொடுத்துக்கோங்க. சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரேமை தவிர பேலன்ஸ் இருக்க மற்ற ஃப்ரேமில் இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் எந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதை தவிர பேலன்ஸ் இருக்க ஃப்ரேமில் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு பக்காவாக பார்க்க ஒரு லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் பர்த்டேவாக ஃப்ரேமாக கூட மேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ ரொம்ப சைஸ் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக உங்களோட ஃப்ரேமோட சைஸையும் ஜூம் பண்ணிக்கோங்க. சைடு வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ரேமுமே ஃபோட்டோ செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ் ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி நம்ம அந்த ஃப்ரேமை தவிர வெளியே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோட்டோஸ் வந்து பக்காவாக வரும். பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோவுமே சேம் அதே மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் சிம்பிளாக நம்ம சேனலில் பார்த்து எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கரெக்டாக இப்போ நான் எப்படி ஆட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி கரெக்டாக சுற்றியும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண பிக்சார்ட்டாக இருந்தால் அப்படின்னா ஒரு 7 லேயர் 8 லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லிமிட் தாண்டிடுச்சின்னு வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி வந்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸ் எத்தனை பிளாக் ஃப்ரேம் இருக்கோ அதில் 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோஸ் வந்து பக்காவாக ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் மேலே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த காலாண்டர் இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பிஎன்ஜி இமேஜை. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே அதே மாதிரி பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட் மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு மந்தில் பர்த்டே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மந்த்தை நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை செட் பண்ண வாட்டி கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு குரோமில் சென்டென்ஸை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணி இங்கே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லைனா சி ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் ஆட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த லுக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபாண்டும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நீங்கள் ஆட் பண்ணுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபாண்ட்ஸையும் நான் வந்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், அது கீழே வந்து இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பக்காவாக இதை மேக் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி HUE என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ளவரோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த ஃப்ளவரோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூலையில் இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃப்ளவரை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்ததை இந்த மாதிரி அந்த சைடில் செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஃப்ளிப்பு ரொட்டேட்டுன்னு இருக்கும். அதில் அந்த ஃப்ளிப் ஆப்ஷனை கொடுத்து ஆப்போசிட்டுக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரும் அதே மாதிரி இப்போ எப்படி இந்த சைடில் செட் பண்ணமோ சேம் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். மேலே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோடு மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இதிலே வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் ஃபோட்டோஸில் எங்கேயாவது கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா நேம்ஸ் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை கூட நீங்கள் ஃப்ரீயாக எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்னாப்சீட் ப்ளே ஸ்டோரில் இருக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு 2 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வரும். ஸோ அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். அதை கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷார்ப் ஆகும். ஸோ அதுவும் எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கலரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video.